ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரை செய்யறதுக்கும் மறந்துடாதீங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இருந்தீங்கன்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _ தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். ஒரு கப் அளவுக்கு ஏதாவது ஒரு சேவை, இன்ஸ்டன்ட் சேவை எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து தக்காளி சேவை எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு கப் அளவுக்கு பொடிய துருவின முட்டைக்கோசு, இதுக்கு பதில் நீங்கள் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா போடலாம், இல்லாட்டி கூட வேண்டாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இங்கே மிளகாத்தூளும் மிளகாயும் சேர்த்து போட்டிருக்கேன். 2 மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஆர்க்கு அளவுக்கு கருவேப்பிலை, இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சின்ன கொத்தமல்லி, இதையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய், வெங்காயம், இஞ்சி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். கேரட் துருவுனது, அந்த மாதிரி குடமிளகா, அந்த மாதிரி ஏதாவது வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தும் பிசையலாம். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவும் அகெயின் ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ப்ரோட்டீன் சேர்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் மட்டும் சேர்த்து பிசைஞ்சு இதை வந்து நீங்கள் பக்கோடாக்கெலாம் கூட பொரிச்சு எடுக்கலாம். நல்ல முறுமுறுன்னு நல்லா வரும். இப்போ நம்ம அடை மாதிரி பண்ணுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கூட தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் தோசை மாதிரி ஆகிடும். நீங்கள் பிசைகிறப்ப எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு மொத்தமாக பிசைகிறதுக்காக. இதை இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அடைகள் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி தனியாக அடிச்சுக்கலாம். நம்ம எடுத்த அளவுக்கு 6 மீடியம் சைஸ் அடை செய்கிற அளவுக்கு மாவு வரும். அடுப்பில் தோசைக்கல்ல காய போடுங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு இதை எடுத்து நல்லா உருட்டி இந்த இடத்துல வச்சு மெதுவாக தட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக நம்ம கையை வந்து அப்பப்போ தண்ணியில் தொட்டுக்கிட்டோம்னா இப்படி தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். நமக்கு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நம்ம இதை செய்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டுறதுக்கு பயமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் தோசை மாதிரி கூட இதை ஊற்றலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். மிதமான தீயில் இதை வேக விடுங்க. பக்கம் நல்லா முறுமுறுன்னு வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வெந்ததும் எடுத்தோம்னா நம்மளோட டேஸ்டியான சேவை அடை தயார். இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தனியாக எதுவும் தேவையே இல்லை. இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா தேங்காய் சட்னி சேர்க்கலாம். இதே மாதிரி இப்போ மற்ற அடைகளையும் சுட்டு எடுத்துக்கலாம். சேமியா உப்புமா மீதமானுச்சுன்னா கூட அதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு, இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி காலையில் செய்த சேவை மிச்சமானுச்சுன்னா கூட அதுலேயும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஈவினிங்க்கு காலையில் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியான குயிக்கான டிஃபன் இது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாவு கொஞ்சம் வரன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதனால பிசைஞ்ச உடனே அடைகளாக பண்ணிவிடுங்க. அப்படி ஒரு வேளை கொஞ்சம் உங்களுக்கு வரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி உதிர ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சமாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்ப பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக தட்ட வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் கோலம் 2 பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் கூட நான் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க அதையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _ தமிழ், ஃபேஸ்புக் ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். நம்ம சேனலில் வர ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா படத்தை வந்து இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ போஸ்ட் பண்ணிட்டு என்னை டேக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸில் வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.